வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, பிக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப்பில் அவருடைய சிம்பிள் இல்லை. அது மாதிரி ஜே ஊசோ விசஸ் ஒபாஃபெமி தான் ஃபைனல் க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி அப்புறம் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது அதை பற்றியும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒபாஃபெமி விசஸ் ஜே ஊசோவில் இருந்து ஆரம்பிப்போம். ஒபாஃபெமி இப்போ ஃபைனலுக்கு போயிட்டார். டாமினிக் மிஸ்டரை பீட் பண்ணி எப்படி பீட் பண்ணார், எதனால் பீட் பண்ணார், எதுக்கு பீட் பண்ணார், ஏன் பிராக் வரலன்றது போன வீடியோவில் சொல்லிவிட்டேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறது இந்தாண்ட ஜவான் எவன்ஸ் அப்புறம் ஜே ஊசோ. இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க மோதி ஃபைனல்ஸுக்கு வர போகிறாங்க. க்ளீனாக தெரியுது. ஒரு செமிஃபைனல் மாதிரியா இருக்குது. டஃப்பான ஃபைட்டு கொடுக்கணும். ஜே ஊசோ டஃப்பான ஃபைட்டு. ஜே ஊசோக்கு ஜவான் எவன்ஸு டஃப்பான ஃபைட்டா? ஜவான் எவன்ஸ் ஒரு நல்ல திறமையாசாலி தான். பட் அவர் வந்து இப்போ தானே ஆகுது. க்ளீனாக தெரிஞ்சிருமே. ஏன்னா ஜவான் வெர்சஸ் ஒபாஃபெமி நல்லா இருக்காது மக்களே, நல்லா இருக்காது. NXT மேட்ச் மாதிரி இருக்கும். ஜே ஊசோ விசஸ் ஒபாஃபெமி நல்லா இருக்கும். அதுவே ஃபின் பேலர் விசஸ் ஒபாஃபெமி வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபின் பேலர் தமகா தூண்டு இருக்கான்னு கேட்டால், ஃபின் பேலர் ஒரு அத்லாண்டிக்கான பிளேயரு. அவர் தமகா தூண்டு இருந்தாலும் அவர் என்ன மாதிரி சண்டை போடணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சில எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்ஏ நைட் இருந்தால், எல்ஏ நைட்டு ஓவர் இது அவர் இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஜே ஊசோ இருந்தது கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜே ஊசோ விசஸ் ஒபாஃபெமி தான் ஃபைனலுக்கு போகும் நண்பர்களே. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரீடம் சூட்டப்படும். பிராக்கு கையில் தான் இருக்குது. பிராக் வந்தாருன்னா ஜே ஊசோ, வரலனா ஒபாஃபெமி. பிளட் லைனுக்கு எதனா பண்ணி கூட வாய்ப்பு இருக்குது. பிளட் லைனால் இவங்களை தாண்டி வின் பண்ண முடியுமா ஒபாவாலன்னு பார்க்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆக போது வரப்போகிற மண்டே நைட்ரால் அண்ணா தான் லோகன் பால் ரிட்டர்ன் பண்ணார். இன்ஜுரியிலே ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பட் அந்த சாம்பியன்ஷிப் இப்போ யாருக்குன்னா ப்ரான் பிரேக்கருக்கு. ப்ரான் பிரேக்கரும் ஆஸ்ட்ரியன் தெரியும் தான் அதை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால். அதுவும் லண்டனில் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார்ட் டைமில். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மாறும். லண்டனில் கொஞ்சம் வேறு லெவல் நடத்த பார்ப்பாங்க. கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பு கை மாறிடும். ஏன்னா சொல்லிட்டேன் போன வீடியோவில். எப்படின்னா இவருக்காக பாருங்க, செத்ராலன்ஸ் வந்து இந்த மண்டே நைட்ரால் எப்படி செத்ராலன்ஸை குவாலிஃபை ஆக விடாமல் பண்ணார் இந்த கிங் ஆஃப் தி ரிங்கு, அந்த மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ண விடாமல் தடுத்து புது சாம்பியனை பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உமன்ஸ் டேக் டீம் சாம்பியனும் டிஃபன் ஆக போகுது. அதுவும் மாறத்துக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோதுறவங்க அந்த மாதிரி பெய்லி லைரா வல்கேரியா மோத போகிறாங்க. ஒன்று பிரேக்கப் ஆகணும், இல்லைனா அந்த டீமு சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், இல்லை பிரேக்கப் டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அண்டு நியூ டேக் டீம் சாம்பியன் ஆக போகிறாங்க. இப்போது 2 டேக் டீம் சாம்பியன் மாடுலேஷன் பண்ணாங்கல்ல, அதில் ஸ்மாக் டவுன் சைடு இருக்கிறத வின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ரா சைடு இருக்கிறது தான் வின் பண்ணலை. இப்போது ரா சைடு இருக்கிறதும் வின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு டைம் வாய்ப்பு கிடச்சிது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். பட் அது மெயின் ஈவெண்ட்டில் நடந்தது. அங்கே வின் பண்ண முடியல சில பல சர்ச்சைகளால். இந்த டைம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் பெரிய சர்ச்சையே தான். ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை நல்லா கவனிங்க. இந்த ஃபோட்டோவில் கவனிங்க. இதோ இருக்கா அந்த ரோமன் ரெயின்ஸோட சிலந்தி மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் அது இருக்கா? இப்போது அதை நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா வீக்லேயும் வச்சுருந்துருப்பார் ஜேக்கப் ஃபார்ட்டு கூட மோதும் ஃபேஸ் ஆஃப் பண்ணும் போது. ஆனால் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கிட்ட வின் பண்ணதுக்கப்புறம் அதை காணோம். மொட்டையாக WWE பிராண்ட் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ரோமன் ரெயின்ஸ் அந்த சிம்பிளை மாற்ற போகிறாரான்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் முடிய போகுது, ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பு துவக்க போகிறாரு நண்பர்களே அப்படின்ற மாதிரி. அப்போ சம்மர் ஸ்லாமெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்காது போலேயே இவனுங்க சொல்கிறத பார்த்தா. ஆமாங்க, சீரியஸாலுமே நானும் பார்த்தேன். வெளியிலே பார்த்துருப்பீங்க வால்பேப்பரில். இதில் கூட காட்டுறேன் இருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த சிம்பிள் இல்லை, வெறும் WWE சிம்பிள் தான் இருக்குது. இப்போன்னா இது கதைன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாலுமே அப்படி மாறிடுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தம் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க WWE. இதுக்கெல்லாம் பதில் யாருக்கிட்ட இன்னும் தெரியல. இப்போதைக்கு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். யாரும் மோஸ்ட்லி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதிகமாக. பட் யாராவது ஒருத்தவங்க அதை பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் தான் பையனா யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இது இல்லைன்ற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது தெரியுது க்ளீனாக ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட அந்த இது இல்லை. ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு. ஏன்னா ஜேக்கப் ஃபார்ட்டு தான் அடுத்த ரோமன் ரெயின்ஸோட பெரிய ஆளுன்ற மாதிரி. ரோமனுக்கு அடுத்தது நான் தான்ப்பான்ற மாதிரி. ஜிம்மி ஜேக்கு பிடிக்கல, ஸ்டில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் பண்ணி ஆகணும். இதோ பாருங்கள்,
ரோமன் ரெயின்ஸு இப்போ முடிஞ்ச மண்டே நைட்ரால வச்சுருந்தது. அவ்வளோதான் இருக்குது. WWE அந்த அச்சு சிம்பிளாக அதுதான் இருக்குது. இந்த ரோமன் ரெயின்ஸோட சிம்பிள் இல்லை. இதுக்கெலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ரெயின் முடிய போதா, இல்லை சும்மா எதுக்குன்னா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்றதை கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.